வணக்கம். த ரூஸ்டர் நியூஸ் உடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை நாங்க தொட்டுள்ளோம். 8 வருடத்திற்கான கடும் உழைப்பு எங்களோட டீம் மற்றும் உங்களுடைய உதவியால் இந்த அச்சீவ்மெண்ட்டை நாங்க தொட்டுள்ளோம். இதற்கான பாராட்டுக்கள் உங்களுக்கு தான் போய் சேரும். வணக்கம். ராகுல் காந்தியின் ஆட்டம் பாம்பை பார்த்தீர்கள். ஹைட்ரோஜன் பாம்பிற்கு தயாராகி விடுங்கள். அர்த்தம் என்ன? இந்த வீடியோவை பார்த்தாலும் ராகுல் காந்தியின் ஆட்டம் பாம்பிற்கான எஃபெக்ட் தான் இது. ஹைட்ரோஜன் பாம்பு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பீகாரின் சாசாராம்ல இருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒரு ராலி தொடங்கியது. வோட் அதிகார் யாத்ரா. ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ், ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ். எந்த அளவில் மக்கள் திரண்டார்கள், எந்த அளவில் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்விகள் வளர தொடங்கியது. எதற்காக? பீகார் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர்ல இதே தேர்தல் ஆணையம் 65 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கியது. எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியவில்லை. உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பட்டியலில் இருந்து பெயரை நீக்கினார்கள். ஏராளமான நபர்கள் அதே கிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் போது கூட அவர்களையும் நீக்கினார்கள். எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. இப்போ ஹைட்ரோஜன் பாம்பு என்கிற ஒரு புதிய க்ளூவை கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இதற்கான அர்த்தம் என்ன? பிஜேபியிலிருந்தும் இதற்கான ரியாக்ஷன் வந்துள்ளது. அதற்கு முன்பு ராகுல் காந்தி என்ன பேசினார் அதை பார்த்து விடுங்கள். बीजेपी के लोग अच्छी तरह सुन लीजिए भैया, एटम बम का नाम सुना आपने? सुना है एटम बम का नाम? उससे बड़ा क्या होता है? उससे बड़ा क्या होता है? एटम बम से बड़ा हाइड्रोजन बम होता है नहीं होता है? माधवपुरा में हमने एटम बम दिखाया था. बीजेपी के लोगों तैयार हो जाओ, हाइड्रोजन बम आ रहा है. हाइड्रोजन बम आ रहा है, तैयार हो जाइए. आपकी जो सच्चाई है, वोट चोरी की सच्चाई है, वो पूरे देश को पता लगने जा रही है. ராகுல் காந்தி பேசியது என்ன? பிஜேபியை சார்ந்த நபர்களே விழித்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள், எச்சரிக்கை. ஆட்டம் பாம் அதை நீங்க பார்த்தீர்கள். அதை விட பெரிய பாம் உங்களுக்கு தெரியுமா? அதை விட பெரிய பாம் ஹைட்ரோஜன் பாம். இந்த ஹைட்ரோஜன் பாம் நாங்க வெடித்த உடனேயே நரேந்திர மோடியால் தன்னுடைய முகத்தை கூட காட்ட முடியாது. அந்த அளவில் அடுத்த எக்ஸ்போஷர் வரப்போகிறது. இதே போன்றுதான் ராகுல் காந்தி ஆட்டம் பாம்பை பற்றி பேசிய போது அவரை கிண்டல் செய்தார்கள், ட்ரோல் செய்தார்கள். முக்கியமாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஆட்டம் பாம் தானே, வெடித்து பாருங்கள், நாங்களும் பார்த்துக் கொள்கிறோம். அன்னைக்கு எந்த அளவில் அலட்சியமாக பார்த்தார்களோ, இதே ராகுல் காந்தி மகாதேவபுராவில் இருந்து எந்த அளவில் ஓட்டுகள் திருடப்பட்டது என்பதை அதை எக்ஸ்போஸ் செய்ததற்கு பின்பு எந்த அளவில் பிஜேபி பேக்ஃபுட்டில் போனது, நரேந்திர மோடி பேக்ஃபுட்டில் போனார், ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் பேக்ஃபுட்டில் போனது என்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே தெரிந்துவிட்டது. இப்போ ஹைட்ரோஜன் பாம்பு என்கிற இந்த புதிய நெரட்டிவை கொண்டு வந்ததற்கு பின்பு, புதிய பாம்பை கொண்டு வர போகிறோம் என்று கூறியதற்கு பின்பு ரவிசங்கர் பிரசாத், அதாவது பிஜேபியும் அந்த ரியாக்ஷனை எடுத்து காட்டியுள்ளது. எந்த ஆட்டம் பாம்பை பற்றி ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறாரோ அது வீணா போன ஒரு விஷயம். யாருக்குமே எந்த விதமான கவலையும் வரவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது, பிஜேபி மீது எந்த விதமான அலிகேஷன் அவர் எடுத்து வைத்தாரோ அதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதனால் ராகுல் காந்தி பேசுவதை நம்பாதீர்கள். ஆனால் இவர் பேசிய இந்த விஷயங்களுக்கான அர்த்தம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்று நீங்க பார்க்க வேண்டும். உண்மையிலேயே ராகுல் காந்தி எடுத்து வைத்த அந்த அலிகேஷன் அதற்கான அர்த்தமே கிடையாது. மக்கள் மத்தியில் ஓட் சோரி என்கிற இந்த விஷயம் போய் சேரவில்லையா என்கிற இந்த கேள்வியை பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும். மகாதேவபுரா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராகுல் காந்தி எழுப்பிய அந்த கேள்வி, ஓட் சோரி என்கிற அந்த விஷயம், ஓட் சோர் கத்தி சோர் என்று மாறியது. நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடி பார்லிமெண்ட்டுக்குள் வரும்போதே ஒரு பக்கம்
அமித்ஷா, இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி. அவருடைய முகத்தை பார்த்தே ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் போட்ட கோஷம், ஓட் சோர் கத்தி சோர், அதாவது ஓட்டை திருடிய நபரே வெளியேறு. இதே கோஷம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் வரத் தொடங்கிவிட்டது. இதற்கான டேமேஜ் எந்த அளவில் நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, என்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்னைக்கு காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியுடைய ஓட் அதிகார் யாத்ரா தொடங்கியதோ அதே நாள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் பிரஸ் மீட்டை வைத்து சுதப்பினார்கள். அதாவது நேரடியாக எந்த கேள்விக்கு எந்த குற்றச்சாட்டுக்குமே பதில் கொடுக்க முடியவில்லை ஞானேஷ் குமார் அவர்களால். அனைத்துமே அலிகேஷன் மற்றும் தான். சிசிடிவியை கேட்கிறார்கள், உங்கள் வீட்டு பெண்களுடைய சிசிடிவியை கேட்கிறார்கள், கிடையாது. ராகுல் காந்தி மற்ற நபர்கள் சிசிடிவி புட்டேஜை கேட்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், ஒவ்வொரு ஓட் பூத்திலும் 5 மணிக்கு மேலதான் ஏராளமான ஓட்டுகள் விழுவதாக தேர்தல் ஆணையத்தோட கணக்கு கூறுகிறது. சிசிடிவி புட்டேஜை காட்டினீர்கள், அந்த வரிசைகளை பார்க்கலாம். எத்தனை பேர் 5 மணிக்கு மேல வந்து ஓட்டு போடுகிறார்கள், அந்த கணக்கை பார்க்கலாம் என்பதுதான் அவர்களுடைய அர்த்தம். வீட்டு பெண்களுடைய வீடியோக்களை கேட்கவில்லை. இதே போன்று மற்ற கேள்விகள் பத்திரிகையாளர்கள் வழியாகவும் கேட்கப்பட்டது. அதற்கும் அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் கூறும்படி இதற்கான எந்த விதமான இம்பாக்டும் இல்லை என்று அவர்கள் கூறுவது இன்னைக்கும் அவர்களுடைய அகங்காரத்தை தான் வெளிக்காட்டுகிறது. சாசாராம்ல இருந்து தொடங்கி அவுரங்காபாத், நலந்தா, கயா, நவாதா, புரையா, அரையா, சம்பாரன், கோபால்கஞ்ச், இது எல்லாத்தையுமே கடந்து பட்னா வரை கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் 16 நாட்கள் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஒட்டுமொத்த பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவில் இணைத்திருக்கிறாரோ அதற்கான காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுங்கள். இப்போ ஹைட்ரோஜன் பாம்பை புரிந்து கொள்ளுங்கள். ஆட்டம் பாம்பை விட 1000 மடங்கு அதிக வீரியம் கொண்ட ஒரு பாம் தான் ஹைட்ரோஜன் பாம். அமெரிக்கா ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு நாகாசாகி மற்றும் ஹீரோஷிமாவில் போட்ட பாம் தான் ஆட்டம் பாம். அதை விட 1000 மடங்கு அதிகமான பாம் இன்னைக்கு வரை எங்கேயுமே எந்த நாடுமே அதை பயன்படுத்தவில்லை. அந்த அளவில் இந்த பாம் வீரியமாக இருக்கும். 1998ஆம் ஆண்டு இந்தியாவும் ஹைட்ரோஜன் பாம்பை டெஸ்ட் செய்ததாக ஒரு தகவல் உள்ளது. அதாவது போக்ரானில் எந்த நியூக்ளியர் பாம் 5 நியூக்ளியர் பாம்பை நாம் டெஸ்ட் செய்தோமோ அதில் ஒரு பாம் ஹைட்ரோஜன் பாம் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்தியா எப்பவுமே வெளிப்படையாக இதை எடுத்துக்காட்டவில்லை. யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, சைனா இவர்களிடம் ஹைட்ரோஜன் பாம் இருப்பதாக கூறுகிறார்கள். நார்த் கொரியாவும் இதை டெஸ்ட் செய்ததாக கூறி வருகிறது. பட் இந்தியா இதுவரை அதை ஒபிஷியலாக வெளிக்காட்டவில்லை. இது ஆட்டம் பாம்பிற்கான இன்னொரு அர்த்தம். ஆட்டம் பாம் அண்ட் ஹைட்ரோஜன் பாம்பை பார்த்தீர்கள்னா சூரியன் ஒளி எந்த அளவில் இருக்கிறதோ அந்த சூரியன் ஒளியை ஒரு பாம் வடிவத்தில் பார்ப்பதுதான் ஹைட்ரோஜன் பாம். தட் மீன்ஸ் ஹைட்ரோஜன் பாம் இஸ் மச் பவர்ஃபுல். இப்போ எதை ராகுல் காந்தி எடுத்து வைக்க போகிறார்? ராகுல் காந்தியோடைய இந்த கான்டென்ட் ஹரியானாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது எந்த இடத்திலிருந்து இந்த சந்தேகம் வெளிவர தொடங்கியதோ ஹரியானா தேர்தலை பற்றின அடுத்த எக்ஸ்போஷர் இருக்க போவதாக கூறுகிறார்கள். ரவிசங்கர் பிரசாத் கூறும்படி எங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் கிடைக்கவில்லை, மக்கள் மத்தியில் எந்த விதமான இம்பாக்டும் வரவில்லை என்று இதை கூறுகிறாரோ அதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக பிஜேபிக்கு ஃபேவர் செய்யும்படி இந்த ஆட்டம் பாம்பை கொண்டு வந்தார்கள். கர்நாடகாவின் மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சி. இதற்கு பின்பு நேற்று, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஹைட்ரோஜன் பாம்பை பற்றி பேசும்போது இந்த சர்ச்சை அடுத்த லெவலிற்கு போய்விட்டது. அடுத்த எக்ஸ்போஷர் என்னவாக இருக்க போகிறது என்று மகாதேவபுராவை ஒரு முறை ரீகாப் செய்து பாருங்கள். ஃபேக் அட்ரஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிற அந்த ஆதாரங்களை வெளிப்படையாக ராகுல் காந்தி எடுத்து வைத்தார். அதாவது இந்திய சுதந்திர வரலாற்றில் இதற்கு முன்பு எப்பவுமே இந்த அளவில் ஆதாரபூர்வமாக ஒரு குற்றத்தை யாருமே சுமத்தவில்லை.
இந்த முறை என்ன நடந்தது? 80 ஓட்டர்ஸ்கள் வெறும் 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ரூமில் தங்கும்படி அந்த டேட்டாவை வெளிக்காட்டினார். இது மட்டுமல்ல, ஹவுஸ் நம்பர் 0 என்கிற அந்த குற்றச்சாட்டும் எடுத்து வைக்கப்பட்டது. தகப்பனாருடைய பெயர் DFOJGAIDF என்று எழுதப்பட்டது. ஃபாதர்ஸோடைய நேம், தகப்பனாருடைய பெயர், டூப்ளிகேட் ஐடிஸ் என்கிற பெயர்ல, ஃபார்ம் 6 என்கிற பெயர்ல எத்தனையோ ஓட்டர்ஸ்கள் தவறாக மிஸ்யூஸ் செய்யப்பட்டார்கள். அதுவும் அங்க எக்ஸ்போஸ் ஆனது. இது போன்ற ஏராளமான விஷயம். இதே போன்ற இன்னொரு கான்ஸ்டிடுவன்சியான ராஜாஜி நகர்ல இருந்தும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டர்ஸ்கள் திருடப்பட்டதாக கூறியிருந்தார்கள். அடுத்து ஏராளமான யூடியூபர்ஸ்கள், ஏராளமான பத்திரிகையாளர்கள், இன்க்ளூடிங் கோதி மீடியா, இந்தியா டுடே போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள், த வயர் போன்ற அமைப்புகள், த நியூஸ் மினிட் போன்ற அமைப்புகள் ராகுல் காந்தி எங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்தாரோ, முக்கியமாக அந்த 80 ஓட்டர்கள் ஒரே வீட்டில் இருந்ததாக எந்த குற்றச்சாட்டு எடுத்து வைத்தாரோ அனைத்து நபர்களுமே ஒரு ரிப்போர்ட் வழியாக, கிரவுண்ட் ரிப்போர்ட் வழியாக அனைத்தையுமே உறுதி செய்தார்கள். அதாவது இம்பாக்ட் இல்லை என்று எதை நீங்க கூறுகிறீர்களோ அதற்கான இம்பாக்ட் நேரடியாக சோசியல் மீடியா அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாக மக்களிடம் போய் சேர்ந்தது. ஹைட்ரோஜன் பாம்பு என்று அடுத்த க்ளூவை ராகுல் காந்தி கொடுத்ததற்கு பின்பு ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த பிஜேபி அண்ட் ஐடி செல் இந்த நெரட்டிவை டிஃப்யூஸ் செய்வதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இதுவரை ராகுல் காந்தி தரப்பிலிருந்தோ காங்கிரஸ் தரப்பிலிருந்தோ எந்த இடத்தை பற்றி எந்த விதமான விளக்கத்தை அவர் கொடுக்க போகிறார், எந்த விதமான அலிகேஷன் எடுத்து வைக்க போகிறார் என்று இதுவரை கூறவில்லை. ஆனால் ஒரு விஷயம், இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த அலிகேஷன் மிக பெரிய அளவில் இருக்க போகிறது. ராகுல் காந்தியுடைய அந்த கடைசி வார்த்தை, ஹைட்ரோஜன் பாம்பு வந்ததுக்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடியால் யாருக்குமே முகத்தை கூட காட்ட முடியாது. இது அலிகேஷனா அல்ல இதற்கு பின்னாடி உண்மை இருக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்து கொண்டிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். ஹைட்ரோஜன் பாம்பு எந்த மாநிலத்திலிருந்து வரப்போகிறது, எந்த விதமான கேள்விகள், எந்த விதமான குற்றச்சாட்டுகள் வர உள்ளது, உங்களுக்கு அதை பற்றி விவரங்கள் தெரிந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். ஹைட்ரோஜன் பாம்பு வழியாக எதை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள் அதையும் நீங்க எழுதிவிடுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.